வாங்க மக்களே, நீ மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். சண்டே ஸ்பெஷல் மட்டன் சுக்காவுக்கு நம்ம மசாலா மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. கடைசியாக 2-3 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் பவுடர் மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர் மாதிரி இருக்கணும். இப்போ வாங்க மட்டன் ரெடி பண்ணிக்கலாம். மட்டன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் கழுவி எடுத்திருக்கேன். குக்கர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் மட்டன் சுக்கா செய்கிறதுனால ஒரே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்தி ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் ஃபுல்லாக வேகக்கூடாது. ஒரு 80% தான் குக் ஆகணும். 80 to 90% தான் குக் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு சேர்த்திக்கோங்க. ரெண்டு வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், ஒரு ப்ரௌன் கலரில் வர மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம்லாம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க கொஞ்சம். இப்போ நம்ம 80 to 90% குக் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்திக்கோங்க. தண்ணி எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு மட்டன் மட்டும் எடுத்து இந்த பேனில் சேர்த்து எண்ணெய் கூட நல்லா பரட்டி விடுங்க. அப்படியே கலந்து விடுங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விடுங்க. ஒரு 80% குக் ஆனாலும் மட்டன் இந்த மாதிரி செய்யும்போது உடஞ்சி வராது, நல்லா இருக்கும். மசாலாலாம் இறங்க உள்ளார. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்து அப்படியே எண்ணெயிலே கலந்து விடுங்க. ஒரு 3-4 நிமிஷம் இதே மாதிரி கலந்து விடுங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம், இல்லை பவுடர் மாதிரி அரைச்சி இதில் சேர்த்திக்கோங்க. சேர்த்து இது ஒரு 2-2 ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா எண்ணெயிலே கலந்து விடுங்க. மட்டன் மசாலாவோ உங்களுக்கு தேவையான ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நான் மட்டன் மசாலா சேர்த்தேன், ஆனால் இந்த வீடியோவில் வரல, ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் வேக வச்சிருந்த தண்ணியை சேர்த்தி 20-25 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு குக் பண்ணால் தான் மட்டன் ஒன்று 20% குக் ஆகும் நல்லா. பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு மட்டன் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு. எங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும்னு சொல்லிட்டு நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் போட்டு நல்லா 2 நிமிஷம் இப்படி கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு நல்லா ஒன்றும் சுக்கா மாதிரி நல்லா ட்ரை கிரேவியாக வரணும், ட்ரையாக ஆகணும்னா மட்டன் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும். எங்களுக்கு இதுவே போதும்ன்ட்டு நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டாச்சு. கொத்தமல்லி கட் பண்ணி போட்டாச்சு. தக்காளி எல்லாம் இதில் நம்ம எதுவுமே சேர்க்கல.
ஸோ அதனால் ஒரு அரை எலுமிச்சைப்பழம் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்வீஸ் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். தேங்க்யூ கைஸ், பாய் பாய். அப்படியே என்னோடய பேஜ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.